போனால் எங்கள் தம்பியும் நான் வந்து பேப்பர் போட்டுட்டு தான் படித்தோம். எங்கள் தம்பி வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிற வீட்டுக்கு பேப்பர் போடுவான். அப்போ வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், ஏய் நான் பேப்பர் போடுற வீட்டில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க தெரியுமா, கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்புறம் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகி எமோஷனல் ஆகி சொன்னான், நம்ம அந்த வீட்டில் இருந்திருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே அந்த ஷூட்டிங்கில் சேர்ந்து டைரக்டர் ஆகிருப்போம்ல, நம்மளுக்கு தான் கொடுத்தே வைக்கல, அண்ணன் தான் இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துகிட்டு இருந்தது. நான் சொன்னேன், அது பார்த்துக்கலாம், நீ முதல்ல படி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடக்கும்போது நான் ராஜ்குமார் சார்ட்ட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? இதே மாதிரி நான் பேப்பர் போட்டுட்ருக்கிறப்போ விஜயோடைய பிரியமுடன் படம் அப்போ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த விஜய் மில்டனுங்கிற பேரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி மில்டனுங்கிற பேர் என் ஊரில் நான் கேள்விப்பட்டது கிடையாது. அப்போ பார்ப்பேன், பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடுவோம்.